இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு 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 வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது கார்னரில் ஒரு மணி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டேன், இது என்னடா அப்படின்னா, கீச்சைன்னா அப்படின்னா, எவ்வளோ அப்படின்னா, 50 ரூபாண்ணா. சரி கொடு அப்படின்னேன். இல்லை இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்னா. சரின்னு வாங்கிட்டு காரில் அந்த மணியை ஆட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தால் பிரசாந்த் கால் பண்ணார். பிரதர், இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னோடனையும் நானும் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆட்டிக்கிட்டே இருக்கேன். இல்லை பிரதர், இந்த படத்தில் உங்கள் பேர் வந்து மணி அப்படின்னு. அப்படியே சரி, பேசும்போது கையில் மணி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாரு. நான் அவர் கதை சொல்லும்போது ரியலாகவே இப்போயும் என் காரில் அந்த மணி இருக்குது. அந்த வச்சுக்கிட்டே தான் கேட்குறேன். கேட்டோடனையும் இது எனக்கு ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் கையில் மணி இருக்குது, இவரும் மணிங்கிறாரு. சரின்னு நான் நடித்த படத்துலலாம் மணிங்கிற கேரக்டர் நான் பண்ண படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹிட்டு. அதனால் சரி ஐயப்பா நீ தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன க்ரூ தான். அவர் சொன்ன மாதிரி, சரத் சொன்ன மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் தான். ஆனால் ஒர்க்கு வந்து, அதாவது ஒரு 4 நாள் ஷூட்டு நடித்தேன். 4 நாள் நல்லா ஊற போட்டு அடித்து அனுப்பிச்சானுங்க. அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கேப்பே இல்லாமல் நல்ல ஊற வச்சு அடித்து, டேய் போதுண்டா உடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் பார்த்தா இப்போ படம் பார்க்கும்போது படம் ஃபுல்லாக வரேன். அது எப்போ படம் ஃபுல்லாக வரதை 4 நாள் எடுத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரசாந்தோட ஒர்க்கு வந்து நான் கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். பார்த்துட்டு அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பொதுவான இப்போ ஓடிடியில் வர படத்தையே நான் ஒரு 4-5 பிரேக் எடுத்து தான் பார்ப்பேன். இது வந்து பிரேக்கே இல்லாமல் நான் அந்த படத்தை பார்த்தேன். அப்புறம் முக்கியமாக சரத் ரவி அவர் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய டான். ஆனால் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு அந்த பீஸு. அது மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்புறம் நான் அந்த 4 நாள் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக நடித்ததுக்கு காரணம் ஷாரா ஆச்சார். அவங்க தான். ஆமாம், உண்மையை சத்தியமாக நீங்கள் தான். உங்களை பார்த்துக்கிட்டே தான் நடித்தேன். அதனால தான் ரொம்ப பூஸ்டாக நடித்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. உண்மையை ஒத்துக்கணும்ல, அதனால் நடித்தேன். அப்புறம் லிங்கா பிரதர், சாரி பிரதர், அவர் நீங்களும் அழகாக இருக்கீங்க. லிங்காவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாரும் படத்தை தேட்டருக்கு போய் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பொய்யெல்லாம் சொல்லலை, எல்லாரும் சொல்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லலை. உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன். அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எல்லாரும் தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.